இன்றைய ஆன்மீக தகவல். திருமாலுடைய 10 அவதாரங்கள், 10வது அவதாரம் கல்கி அவதாரம், அது இன்னும் நடைபெறவில்லை. மற்ற 9 அவதாரங்களிலே முக்கியமான அவதாரங்களுக்கெல்லாம் திருக்கோவில்கள் இருக்கின்றது. இந்த திருக்கோவில்கள் பண்டைய திருக்கோவில்கள் நிறைய இருக்கின்றது. அதிலே பொதுவாகவே பெருமாளுடைய திருக்கோவில்கள் ஸ்ரீரங்கம், கேரளத்திலே பரசுராம க்ஷேத்திரத்திலே பத்மநாப சுவாமி கோவில், இப்படி நிறைய பழமையான திருக்கோவில்கள் இருக்கின்றது. அதிலே இப்போது நாம் இன்றைய ஆன்மீக தகவலிலே பார்க்க இருப்பது மிக மிக பழமையான ஒரு திருக்கோவிலை பற்றி இன்றைக்கு பார்க்க இருக்கின்றோம். கூர்மக்ஷேத்திரம் என்று பெயர். விஷ்ணுனுடைய கூர்ம அவதார திருக்கோவில். உலகிலேயே ஒரே ஒரு திருக்கோவில் தான் இருக்கின்றது. கூர்ம அவதாரத்துக்கான கோவில் ஒரே ஒரு கோவில் இருக்கின்றது. அது எங்கே இருக்கின்றது என்றால் விசாகப்பட்டினத்திலே இருந்து 133 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கின்றது. இந்த அற்புதமான க்ஷேத்திரம் பெருமாளுடைய அந்த கூர்ம அவதாரத்தை, இந்த கோவில் எங்கே இருக்கின்றது என்றால் சென்னை கல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையிலே மிக பழமையான ஆலயங்கள் என்று இருக்கின்றது. அது அரசவள்ளி சூரியனார் திருக்கோயில், ஸ்ரீ கூர்மநாத சுவாமி கோவில். இந்த சூரிய பகவானை தரிசித்துவிட்டு இந்த கூர்மக்ஷேத்திரம் என்று சொல்லப்படுகின்ற இந்த கூர்மக்ஷேத்திரத்துக்கு, அதாவது பெருமாளுடைய கூர்மாவதார திருத்தலத்துக்கு செல்லலாம். தேவர்கள் மற்றும் அசுரர்கள் இணைந்து பார்க்கடலை கடைந்த போது அந்த மந்தார மலை என்று சொல்லப்படுகின்ற அந்த மலை கடலிலே மூழ்கத் தொடங்கியது. மகாவிஷ்ணு ஆமையாக அவதரித்து தன்னுடைய முதுகிலே மந்தார மலையை தாங்கிய காட்சி இந்த ஆலயத்திலே அற்புதமாக சிற்பங்களாக செதுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. மிக மிக அழகான நுழைவு வாயிலை கடந்து நாம் கோவிலுக்குள் சென்றால் ஆலயத்திற்கு எதிரே மிகப்பெரிய ஏரி இருப்பதை காணலாம். இந்த ஏரி ஸ்வேதா புஷ்கரணி என அழைக்கப்படுகின்றது. இந்த புஷ்கரணியின் நடுவிலே 4 கால் மண்டபம் இருக்கின்றது. ஒரு பக்கம் சிறியதாக ஒரு அறை மூடப்பட்டிருக்கின்றது. அந்த அறையிலே இருந்து காசிக்கு சுரங்கப்பாதை செல்கின்றதாக சொல்கின்றார்கள். கங்கையிலே போய் பக்தர்கள் தங்களுடைய பாவங்களை கழுவும் போது கங்கை மாதா பாவங்களால் அசுத்தப்பட்டு மிகவும் மனம் வருந்துகின்றார்களாம். இப்படி மக்கள் எல்லோரும் பாவங்களை தன்னிடம் கரைத்து என்னை பாவாத்மாவாக ஆக்குகின்றார்களே என கங்கா மாதா வருத்தப்படுகின்றார்களாம். அந்த கங்கா மாதா தன்னுடைய பாவங்களை போக்கிக் கொள்வதற்காக இந்த ஸ்வேதா புஷ்கரணையிலே வருடம் ஒரு முறை நீராட வருவதாக இந்த ஆலயத்தினுடைய தலபுராணம் கூறுகின்றது. இதனை அண்ட சுத்திகரிப்பு குளம் என்று அழைக்கின்றார்கள். அந்த அளவு புனிதமான இந்த ஸ்வேதா புஷ்கரணையில் இருந்துதான் மகாலட்சுமி தோன்றியதாக புராணங்கள் கூறுகின்றது. விஷ்ணுனுடைய சுதர்சன சக்கரத்தால் இந்த குளம் உருவாக்கப்பட்டதாகவும் நம்பப்படுகின்றது. இந்த புனித குளத்திலே கைகால்களை அலம்பிவிட்டு தலையிலே நீர் தெளித்து கொண்டு இந்த ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். இந்த அற்புதமான ஆலயத்திலே விஷ்ணு சுயம்புவாக எழுந்துள்ளிருக்கின்றார் என்பது மிக மிக ஆச்சரியமான ஒரு உண்மை. சிவலிங்கம் சுயம்புவாக இருப்பதை நிறைய பார்த்திருக்கலாம். ஆனால் விஷ்ணு சுயம்புவாக அவதரித்திருப்பது இந்த ஆலயத்திலே தான். சிறிதும் பெரிதுமாக லிங்க வடிவிலே 2 திருமேனிகள் இங்கே இருக்கின்றது. சிறிய திருமேனியிலே நாமம் இடப்பட்டு அழகான கண்கள் வைக்கப்பட்டிருக்கின்றது. பெரியதாக உள்ள திருமேனி ஆமையின் வயிற்று பகுதி முழுவதும் சந்தனங்கள் பூசப்பட்டு வால் பகுதிக்கு சாலக்கிராமம் வைக்கப்பட்டிருக்கின்றது. இறைவனை நம்முடைய கைகளாலேயே தொட்டு பிரார்த்தனையை முன்வைக்கலாம் இந்த ஆலயத்திலே. அதேபோல் இந்த ஆலயத்துக்கு செல்லும்போது துளசியும் சந்தனமும் இந்த கர்ப்பகிரகத்திலே இருக்கின்ற அந்த குளிர்ச்சியும் நமக்கு ஒரு அற்புதமான ஆன்மீக சிலிர்ப்பை ஏற்படுத்துகின்றது. இறைவனுடைய கருணை என்பது இந்த ஆலயத்திலே பரிபூர்ணமாக இருப்பதை நாம் இந்த ஆலயத்தில் நிற்கின்ற
அந்த கர்ப்பகிரகத்தின் அருகிலே நிற்கின்ற அந்த வேளையிலே உணரலாம். ராஜாஜி அவர்கள் எழுதிய அந்த பாடல் இருக்கின்றதே, குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா என்ற பாடல். அந்த பாடலுடைய வரிகளை இந்த ஆலயத்திலே நாம் நிற்கும்போது உணரத் தோன்றும். மனம் உருகி இந்த இறைவனை தரிசித்துவிட்டு வெளியே வரும்போது பிரதர்சனா மண்டபத்திலே 100க்கும் மேற்பட்ட அழகான கல் தூண்கள் இருக்கின்றது. ஒரிசா பாணியிலே நுண்ணிய வேலைப்பாடுகள் இங்கே இந்த தூண்களிலே இருக்கின்றது. இந்த ஆலயத்தினுடைய வெளியே நட்சத்திர ஆமை பண்ணை 100க்கும் மேற்பட்ட நட்சத்திர ஆமைகள் இருக்கின்றது. கோவில் நிர்வாகத்தால் இந்த இடம் மிக அழகாக பராமரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஆமைகள் வாஸ்துவிலே செல்வ செழிப்பு மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தை கொண்டு வருபவை என்று நம்பப்படுகின்றது. இந்த ஆலயத்துக்கு வந்து தரிசனம் செய்துவிட்டு செல்வர்களுடைய வாழ்க்கையிலே எல்லா விதமான வளங்களும் நலங்களும் வந்து சேரும். குறிப்பாக சொந்த வீடு வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த ஆலயத்துக்கு வந்து செல்லலாம். சொந்த வீடு விரைவிலே அமையும். 1000 வருடங்களுக்கு மேல் பழமையான இந்த ஆலயத்திலே கிழக்கும் மேற்குமாக 2 கொடிமரங்கள் இருக்கின்றது. ஆந்திராவிலே இது அந்நியர் படையெடுக்கும் பொழுது முழுவதும் சுண்ணாம்பால் மூடி குன்று போல ஆக்கியிருந்தார்களாம். இன்றும் அந்த சுண்ணாம்பு உரிக்க காணலாம். மிக அற்புதமான ஆலயம் இந்த ஆலயம். இந்த ஆலயமானது 1000 வருடங்களுக்கு மேல் பழமையான ஒரு உயிர்ப்புள்ள ஆலயமாக இருக்கின்றது. இந்த கூர்மநாத சுவாமி கோவில் மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு திரேதாயுகத்திலே, லவகுஷா 5000 ஆண்டுகளுக்கு முன்பு துவாபர யுகத்திலே பகவான் கிருஷ்ணனுடைய மூத்த சகோதரர் பலராமர், துர்வாச முனிவர், ஆதிசங்கராச்சாரியார், ஸ்ரீ ராமானுஜாச்சாரியா, சைதன்ய மகாபிரபு ஆகியோர் இந்த ஆலயத்துக்கு வந்து வழிபட்டிருக்கின்றார்கள் என்னும் போதே இந்த ஆலயத்தினுடைய பழமையை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே மிக மிக பழமையான இந்த அற்புதமான கூர்ம க்ஷேத்திரத்துக்கு வந்து நம்முடைய பாவ வினைகளை தொலைத்து ஒரு புண்ணிய பிறவி புது பிறவி எடுக்கலாம். ஆகவே இந்த கூர்மாவதாரத்துக்கென்று இருக்கின்ற இந்த ஒரே ஒரு திருக்கோவிலை நம்முடைய வாழ்நாளிலே ஒரு முறையேனும் தரிசனம் செய்து வாழ்விலே பெருமாளுடைய கிருபா கடாட்சம் பெற வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன். நமோ வெங்கடேசா. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். நன்றி, வணக்கம்.